செய்திகளை தொடர்ந்து காண்போம். எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் வெற்றி பெற்ற 3 மாதங்களில் மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்து கொடுப்பார் என சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் உறுதியளித்துள்ளார். தாம்பரம் தொகுதியில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளரான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் முடிச்சூரில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முடிச்சூர் ஊராட்சிக்கு உட்பட்ட லக்ஷ்மி நகர், பதந்தனபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்தவெளி ஜீப்பில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கிய அவர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களி சேகரித்தார். இதில் மேளதாளங்கள் முழங்க கூட்டணி கட்சியினர் மற்றும் தொண்டர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர்களை தூவியும் மலர் மாலைகள் அணிவித்தும் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு தேர்தல் பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களிடத்தில் அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தார்கள். கழிவுநீர் குட்டைகளாக கடந்த 5 ஆண்டு காலத்தில் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய ஏரிகளை எல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்கின்ற வேண்டுகோளினை இடத்துல வைத்தார்கள். அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்னும் 1 மாத காலத்தில் இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கவிருக்கிறார்கள். அவர் பொறுப்பேற்றவுடன் படிப்படியாக அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வோம் என்கின்ற வாக்குறுதியினை இன்றைக்கு நாங்கள் மக்கள் மத்தியிலே அளித்திருக்கிறோம்.